ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரஞ்சி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாள் 15 அக்டோபர் 20 திங்கட்கிழமை. இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எண்ணெய் குளியல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா வந்து தீபாவளி இல்லையா, அதனால் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தீபாவளிக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் வருது அண்ட் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வருது. எல்லோரும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. அந்த கேப்பில் வந்து துஷாரும் நம்மளோட ஆதிரியும் வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. ஏதோ கிண்டல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி ஓடுறப்போ வந்து ஒரு பெரிய பொருளை வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. இது வந்து ஏன் ரிப்பீட்டடாக நடக்குதுன்னு தெரியல. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஒரு பொருளும் வந்து உடஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த வீட்டில். அடுத்து வந்து கம்ருதீனும் துஷாரும் பேசியிருப்பாங்க போல இருக்குது. அப்போ வந்து கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதை வந்து துஷார் வந்து அரோரா கிட்ட சொல்லவும் அரோரா வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு ஃபீல் ஆகிட்டு அவங்க வந்து பாத்ரூம்குள்ளே போயிட்டு அழுதுட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம வினோத் திவாகர் காமெடி தாங்க. ஆமை வந்து உருண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, கடல் அடித்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த எண்ணெய் தேய்ச்சி படுத்திருக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாலை ஒன்று போட்டுட்டு ஆடு வெட்ட வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீபாவளி அதுவுமா. இந்த மனுஷனும் வந்து வெக்கமே படாமல் அங்கே எங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு. அண்ட் ஒரு பக்கம் வந்து பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து வினோத் அண்ட் பிரவீன் ராஜ்லாம் வந்து சாங் வந்து பாடுறாங்க. என்னை காணவில்லையே நேற்றோடு அந்த சாங் எல்லாம் பாடிட்டுருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது கனிக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க கேப்டன் ஆனதுனால. அண்ட் வாலில் வந்து ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும் கனி வந்து தலை ரூமில் போயிட்டு அந்த செவுத்தில் வந்து துஷாரோட ஃபோட்டோ ஆல்ரெடி இருக்கும், வீக் 2 ஓடுது. இவங்க வந்து வீக் 3 இடத்துல வந்து இவங்களோட ஃபோட்டோ வந்து வைக்கிறாங்க. அண்ட் கனி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடுறாங்க. அவங்க தான் இந்த வாரத்தோட தலை இல்லையா, அதனால் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு தடவை சொல்லிட்டாலும் போதும், பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பிக் பாஸும் வந்து நிறைய என்ன சொல்கிறது அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க நம்மளோட கனிக்கு. வீட்டில் வந்து டிசிப்ளின் இருக்கணும் அண்ட் வந்து எல்லோரும் ஒழுங்காக இருக்கணும், நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். விக்ரம் வந்து நிறைய காமெடி பண்ணுறதை பார்க்கணும், எஃப்ஜே வினோத் வந்து பாடுறதை பார்க்கணும், பிரவீன் அண்ட் சபரி இவங்க எல்லாரும் வந்து வெரைட்டியாக வந்து எதனா பண்ணுறதை பார்க்கணும். திவாகர் ஏதோ ஒன்று பண்ண தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மற்றவங்கலாம் வந்துட்டு உங்களோட டேலண்ட் என்னன்னே இது வரையும் காட்டலை, ஸோ ஷோ யுவர் டேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது வந்து டீம் வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், குக்கிங் டீம் யார், க்ளீனிங் டீம் யார், பாத்ரூம் க்ளீனிங் யார், வெசல் வாஷிங் யாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது வந்து சுபிக்ஷா தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா சூப்பர் டிலக்ஸில் உள்ள பீப்புள் எல்லாரையும் வந்து 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே வந்து கேதர் பண்ணி வெளியில் வர வச்சிடணுமா. அதாவது மார்னிங் அலாரம் அடித்த உடனே. அப்படி இல்லைனா வந்து இவங்களால சமைக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் வந்து சுபிக்ஷா தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது விக்ரம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து விக்ரம் கிட்ட வந்து எதனா பிரச்சனை ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சொல்லலாம், அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா சொல்கிறாங்க. தென் தீபாவளிக்கு சாப்பாடு இருக்கா பிக் பாஸ் அப்படின்னு கேட்கவும், பிக் பாஸ் வந்து தீபாவளிக்கு சாப்பாடு இருக்குது, சேது சார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. தீபாவளிக்கு வந்து ஸ்பெஷல் லஞ்ச் வந்து வருதுங்க. அடுத்து திவாகர், வியானா, சுபிக்ஷா, வினோத் எல்லாம் வந்து ஒரு ஸ்கிட்டுக்கு ரெடி பண்ணும்போது நம்ம வினோத்துக்கு பயங்கரமாக கிண்டல் அடிக்கிறாங்க திவாகரை. ஏன்னா இவங்களால வந்து வியானா வந்து அழுதுட்டாங்க. நீ வந்து என்ன நடிக்க சொல்கிறியா, நடிப்பு அரக்கன்ற மாதிரி ஓவராக வந்து ஆட்டிடியூட் காட்டவும், உனக்கு நீ வந்து நடிப்பு அரக்கன் தான் பேர், உனக்கு நடிக்கவும் வரல ஒன்றும் வரல, பென்ஷன் வாங்குற வயசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி கலாய்க்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன் ஜோன் கொஸ்டின் பற்றிலாம் வருதுங்க. யார் வந்து அதிகமாக கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு வந்து பிபி டீம் அப்படின்னு சொன்னதாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதற்கு அடுத்தது பிபி வீட்டிலேருந்து 2 பேர் யார் வந்து மூவ் ஆக போகிறாங்கன்னதுக்கு வந்து எஃப்ஜே அண்ட் சபரி அப்படின்னு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. சூப்பர் டிலக்ஸ் ரூமில் இருக்கவங்கலாம். உடனே வந்து ட்விஸ்ட் இருக்குது, இதுக்கான கேம் ஒன்று இருக்குது, கிக்கி பிக்கின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. இந்த டக் சவுண்ட் வர மாதிரி ஷூ வந்து போட்டுட்டு ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு வந்து போயிட்டு கீஸ் வந்து எடுக்கணும். அதுதான் வந்து டாஸ்க்கு. ஆனால் தடுக்கிற விதமாக வந்து 3 பேர் பாரு, சுபிக்ஷா, வினோத் வந்து அதுக்கு தேர்வாகிறாங்க. அந்த 3 பேர் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு ஃபோம் பேட் இருக்கும், அதை வச்சு வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஃபன்னி டாஸ்க்கு தான். தீபாவளி அதுவுமா வந்து ஃபன்னி டாஸ்க் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது.
ஸோ இந்த டாஸ்கில் வந்துட்டு பயங்கரமாக வந்து அடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து அழகாக வந்து கீழே குனிஞ்சிக்கிட்டே போயிட்டு அந்த கீயை எடுத்து பிபி டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. அதனால் சபரியும் எஃப்ஜேயும் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் யார் வந்து பிபி டீமுக்கு வரணும் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சபரியும் எஃப்ஜேயும் வந்து அவங்களே போகிறோன்னு சொல்லிட்டு போகிறதுனால. அடுத்து சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு என்ட்ரி ஆகும்போது நாங்கள் பேக் சைடாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அண்ட் நிறைய ஃபன் கண்டென்ட்லாம் இருந்தது. பார்வதி டீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய ஃபன் போயிட்டு இருந்தது. அண்டு வந்து நம்மளோட வியானா வந்து துணி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லவும் துணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு வராங்க. ஏன் நிறைய எடுக்க முடியாதா அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் போது எஃப்ஜே அண்ட் திவாகர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சபரி இவங்க 3 பேரை தவிர கரண்ட்டாக இருக்கிற எல்லாருமே வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒரு தடவையாவது யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியை வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே வந்து எஃப்ஜே அண்ட் திவாகர் வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட் ஆதிரியை சொல்லியிருக்க வேண்டாம், ஏன் அவங்களுக்காக கூட தான் அவங்க வந்து கேட்கலாம், தப்பு இல்லை. ஒரு வாரம் வாங்கிட்டா இன்னொரு வாரம் வாங்கக்கூடாது அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. எஃப்ஜே சேவ் பண்ணுன்றதுக்காக பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குங்க. அதற்கு அடுத்தது நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கமருதீன் வந்து ஆதிரே அண்ட் அரோரா வந்து நாமினேட் பண்ணுறாங்க. பிரவீன்ராஜ் வந்து ரம்யா அண்ட் ஆதிரியை நாமினேட் பண்ணுறாங்க. கனி வந்து வியானா அண்ட் சுபிக்ஷா. பாரு வந்து துஷார் அண்ட் பிரவீன். கெமி வந்து அரோரா அண்ட் பாருவை நாமினேட் பண்ணுறாங்க. அரோரா வந்து கலை அண்ட் சுபியை நாமினேட் பண்ணுறாங்க. வியானா வந்து அரோரா அண்ட் ஆதிரை. விக்ரம் வந்து கலை அண்ட் அரோராவை நாமினேட் பண்ணுறாங்க. கலை வந்து வியானா அண்ட் ரம்யா ஜோவை நாமினேட் பண்ணுறாங்க. துஷார் வந்து கலை அண்ட் ஆதிரை நாமினேட் பண்ணுறாங்க. ஆதிரை வந்து சுபிக்ஷா அண்ட் வியானா. சுபிக்ஷா வந்து கலை அண்ட் துஷார். வினோத் வந்து ஆதிரை அண்ட் கெமியை நாமினேட் பண்ணுறாங்க. திவாகர் வந்து ரம்யா அண்ட் பிரவீன் ராஜ். நெக்ஸ்ட்டு வந்து ரம்யா அவங்க வந்து ஆதிரை அண்ட் கலையை நாமினேட் பண்ணுறாங்க. எஃப்ஜே வந்து சுபிக்ஷா அண்ட் வியானா. சபரி வந்து வியானா அண்ட் வினோத். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-8 பேர் வந்து நாமினேஷனில் வந்திருக்காங்கங்க. ஆதிரை, துஷார், கலை, பிரவீன்ராஜ், சுபிக்ஷா, ரம்யா, வியானா அண்ட் அரோரா. ஸோ இவங்க எல்லாரும் வந்து இந்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வீட்டில் இவங்களோட பயணம் தொடருமா தொடராதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அடுத்தது பைசன் மூவியோட டீம் அவங்க வந்து உள்ளே வராங்க. தீபாவளி ஸ்பெஷல். ஸோ அவங்களோட மூவி ப்ரமோஷனுக்காக வராங்க. இது வந்து மாரி செல்வராஜோட மூவி அண்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதில் வந்து நடித்தவங்க கிட்ட வந்துட்டு நம்ம திவாகர் வந்து இங்கிலீஷ்லேயே பேசுவோம். பாவம் வினோத் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் போல இருக்குது, தமிழ் தெரியாதுன்னு நினச்சிட்டு வினோத் வந்து இங்கிலீஷில் பேசுவோம், எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து அனுபமாலாம் இருக்காங்க அண்ட் துருவ் விக்ரம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. சூப்பரான ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிவாஸ் பிரசன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம துருவ் விக்ரம் இவங்க வந்து பாட்டெல்லாம் பாடினாங்க. இதுக்கு வந்து பீட் வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் அண்ட் எஃப்ஜே. இது வந்து பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த மூவியை பற்றி இவங்க வந்து சொல்கிறாங்க எப்படி இருக்கும். அண்ட் இது வந்து மாரி செல்வராஜ் மூவி, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதோட ட்ரெய்லரையும் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்கங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கபடி ரிலேட்டடான ஒரு மூவி. அண்ட் வந்து சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க அந்த படம். அந்த மூவி வந்து வெற்றி பெற நம்மளும் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடலாம். அண்ட் இதெல்லாம் வந்து அங்கேருந்து பைசன் டீம் வந்து பபாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, நம்மளோட பிக் பாஸ் வந்து சீசன் 3 வந்து கவின், முகின் ராவ்லாம் எப்படி கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி வந்து நம்மளோட துருவ் விக்ரம் கூப்பிட்டது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். அண்ட் வந்து மற்ற பிக் பாஸ்லலாம் வந்துட்டு செலிப்ரேஷன் அது இதுன்னு பலமாக இருக்கும்போது இதில் வந்து மற்ற டேஸை விடையும் இன்றைக்கி எபிசோடோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப டியூரேஷன் கம்மிங்க. 50 மினிட்ஸும் நம்ம தான், மற்ற நாளாவது 1 ஹவரை தாண்டியிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். கொஞ்சம் நிறைய வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்ட் பைசனோட ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது எல்லாருமே எக்ஸைட் ஆகுறாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக துருவ் விக்ரம்க்கு வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து பைசன் டீம் கிளம்பும்போது நம்ம பிக் பாஸ் டீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பட்டாசுலாம் வந்து வெடிக்கிறாங்க அண்ட் வான வேடிக்கைலாம் வெடிக்கிறாங்க, மத்தாப்புலாம் வந்து கொளுத்துறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் வந்து
வந்து அட்லீஸ்ட் அந்த எண்டுலேயாவது காட்டினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அண்ட் நம்மளும் வந்து இவங்களுக்கு வந்து தீபாவளி விஷஸ் சொல்லிக்கலாம் பிக் பாஸ் டீமுக்கு. அண்ட் இனிமையாவது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். இதோட இந்த எபிசோடு வந்து முடியுதுங்க. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.